இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாட்டிற்குள் நுழைய முயற்சி, 112 அந்நிய நாட்டவர்கள் தடுக்கப்பட்டனர். நாட்டிற்குள் நுழைய முயற்சி செய்ததாக நம்பப்படும் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்தைச் சேர்ந்த 112 பேர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலேயே தடுக்கப்பட்டனர். குடிநுழைவுத்துறை நிர்ணயித்துள்ள விதிமுறைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் அந்த 112 பேர் விமான நிலையத்திலேயே தடுக்கப்பட்டு தங்கள் தாயகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக மலேசிய எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரை இறங்கிய பின்னர் குடிநுழைவுத்துறை சோதனைக்கு உட்படாமல் விமான நிலையத்திற்குள்ளேயே சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக இவர்கள் சுற்றித் திரிந்தது ரகசிய கேமராவில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மலேசிய எல்லை பாதுகாப்பு ஏஜென்சியின் அமலாக்க அதிகாரிகள் விமான நிலையத்தில் சுற்றித் திரிந்த சுமார் 300 அந்நிய நாட்டவர்களிடம் சோதனை செய்ததில் இந்த 112 பேர் பிடிபட்டதாக அந்த இலாக்கா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடல் வழியாக 1 கோடி ரிங்கிட் போதைப் பொருளை கடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை கடல்சார் அமலாக்கத்துறையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் இந்த கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநிலத்திற்கான துணை இயக்குனர் கமா அஸ்ரி கமில் தெரிவித்தார். உளவுத்துறை மூலம் கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து ஜொஹோர் பத்துபஹான் சுங்காய் அயாம் கடற்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சென்று கொண்டிருந்த ஓர் அந்நிய படகு வழிமறிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடல்சார் போலீசாரின் வருகையை கண்டு படகை சேரும் சகதியும் நிறைந்த சதுப்பு நில காட்டுப்பகுதிக்கு செலுத்தி தப்பிக்க முற்பட்ட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். படகிலிருந்து 12 பிளாஸ்டிக் கோணி பையில் 1 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக கமா அஸ்ரி கமில் தெரிவித்தார். கடந்த வாரம் வியாழக்கிழமை பட்டுவத் ஜலான் ரஜா உடாவில் உள்ள ஓர் உணவகத்தில் முகமூடி அணிந்த கும்பல் ஒன்று ஆடவர் ஒருவரை பாராங்கினால் சாரமாரியாக வெட்டி படுகாயம் விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் 5 கைது செய்துள்ளனர். 30 வயது மதிக்கத்தக்க அந்த 5 சந்தேக பேர் விழிகளும் பினாங்கில் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக சப்ரங் பிராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் சி தர்மலிங்கம் தெரிவித்தார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 5 தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தர்மலிங்கம் மேலும் கூறினார். 2024 ஆண்டின் 4ஆம் காலாண்டில் மலேசியாவில் தகவல் திருட்டு தொடர்புடைய சம்பவங்கள் 78 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் சைபர் அச்சுறுத்தல்களின் சிக்கலான தன்மை மற்றும் அளவு குறித்து எச்சரிக்கை சமிக்கையை இது விடுத்துள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ கூறினார். சைபர் அச்சுறுத்தல்களை துடைத்தொழிக்க உலகளாவிய நிலையில் வலுவாக ஒத்துழைப்புக்குரிய தயார் நிலைக்கான அவசர அழைப்புகளை இது தூண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சைபர் குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் அனைத்துலக அளவில் ஒன்றுபட வேண்டிய அவசியத்தை இந்த எழுச்சி எடுத்துக்காட்டுகிறது என்று கோவிந்த் சிங் தெரிவித்தார். பெருகி வரும் இன்றைய சைபர் அச்சுறுத்தல்கள் அதிநவீனமானவை மற்றும் எல்லையற்றவை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சைபர் தாக்குதல்கள், தரவு மீறல்கள், சைபர் சார்ந்த மோசடிகள் ஆகியவை சிக்கலான தன்மையில் அதிகரித்து வருவதாக கோலாலம்பூரில் நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான சைபர் கேம்ஸ் தொடக்க விழாவில் உரையாற்றுகையில் கோவிந்த் சிங் மேற்கண்டவாறு கூறினார். அமைச்சரின் உரையை இலக்கவியல் அமைச்சின் தலைமைச் செயலாளர் ஃபபியன் பீகார் வாசித்தார். அம்பாங் தமன் ஸ்ரீ அம்பாங்கில் கோவில் சிலைகளை உடைத்ததாக நம்பப்படும் ஆடவர் தீவிரவாத பின்னணியை கொண்டிருக்கவில்லை, மாறாக போதைப் பொருளில் உந்தப்பட்டு இந்த நாச காரியத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அம்பாங் ஜோயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் உள்ளூரைச் சேர்ந்த 33 வயதுடைய அந்த ஆடவர் சம்பவம் நிகழும் போது மெத்தம்பேத்தமைன் வகையைச் சேர்ந்த போதைப் பொருளை உட்கொண்டுள்ளார் என்பது சிறுநீர் பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிடிபட்ட நபரிடமிருந்து ஒரு சுத்தியல், இரும்பு வெட்டி, 2 வெட்டுக்கத்திகள், ஒரு கிரீஸ் கத்தி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஏசிபி முகமது அசாம் தெரிவித்தார். 2 மாணவிகளை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் பள்ளி வேன் ஓட்டுநர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்.
58 வயதுடைய அந்த வேன் ஓட்டுநர் ஜோஹர் பாரு தமான் டேசா ஹர்மோனியில் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ASP முகமது சொஹைமி இஷா தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த வேன் ஓட்டுநர் பிடிபட்டதாக அவர் குறிப்பிட்டார். தமான் மூலைக்கைச் சேர்ந்த 8 வயது சிறுமியும் தமான் ரொடாங்கைச் சேர்ந்த 7 வயது சிறுமியும் பள்ளி வேனில் மானபங்கப்படுத்தப்பட்டதாக அந்த மாணவிகளின் பெற்றோர்கள் தங்கள் புகாரில் தெரிவித்துள்ளதாக ASP முகமது சொஹைமி தெரிவித்தார். தனது முதலாளிக்கு சொந்தமான வாகனத்தை திருடிக்கொண்டு தப்பிக்க முற்பட்ட ஆடவர் ஒருவர் லாரி மோதி உயிர் இழந்தார். இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை கடா ஜலன் சுங்கை லலாங் புக்கிட் சலாம்பாவில் நிகழ்ந்தது. சுங்கைப்பட்டாணியைச் சேர்ந்த 20 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். அந்த நபர் லாரியில் மோதுவதற்கு முன்னதாக முதலாளிக்கு சொந்தமான புரோடுவா வீவா ரக காரை திருடிக்கொண்டு தப்பித்த போது அம்பகான் ஹைட்ஸ் என்ற இடத்தில் விபத்துக்குள்ளானார். அவரை காப்பாற்றுவதற்கு மக்கள் ஓடி வந்தபோது காரிலிருந்து வெளியேறிய அந்த நபர் பொதுமக்களின் மோட்டார் சைக்கிளை திருடிக்கொண்டு அங்கிருந்து தப்பிக்க முற்பட்ட போது அவரை லாரி மோதியதாக ACP ஹன்யான் ரம்லான் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.